அந்த கொடி உள்ளது பார்க்க போது அந்த அரக்கை எறும்பு கட்டல் முது கிடைச்சுன்னா கழட்டி விட்டு ஏதாவது வேடிக்கை போய் பார்த்துடுவான். அதுக்கே வந்து கத்திக்கிட்டு கிடக்குற சங்கீதம் எதுல போட்டு ஊன்னு ஏதோ காலம் கட்டுறது யார் என்று பார்ப்போம். கானகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா கொண்ட ஓட்டே
சந்திப்போம். உனக்குள்ள இப்புட்டுக்குதா எல்லாம் மூட்டை. பூபாலத்துல இவ்வளவு மூட்டை போட்டாலும் நீ ஒரு ஆளு தாயா. சங்கீதம்யா பாடி பார்க்கணும். நன்றி நன்றி நன்றி. பாட்டா பசுமரோ படுத்து விட்டா நெடுமரோ ஏத்தா விலகிக்காகுமா யான தங்கமே நீட்டா கரியில் துண்டுமா ஒரு மூட்டை கட்டி சேர்ந்து வச்சாரு போன வருஷம் மலைய நம்பி வித விதைச்சாரு போன வருஷம் நாடகத்தை நம்பி கடை வாங்கினாரு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு போட்டதற்கு மாறவில்லை போய்கின்றாரு பாட்டா பசுமரோ விட்டா நெடுமரோ சேத்தா விட்டாருமா தங்கமே மிஞ்சுமா. அறுவடையே முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா ஆண்டவனே உன்படைப்புள் இத்தனை கேசமா அறுவடையே முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா ஆண்டவனே உன்படைப்புள் இத்தனை கேசமா 10 பிள்ளை பெற்ற பின்னும் 8 மாசமா பிள்ளை பெற்ற பின்பு 8 மாசமா பாவி மகனுக்கு அக்கா பசுமரோ படுத்து விட்டாரு அக்கா பசுமரோ படுத்து விட்டாரு. நன்றி. உங்களுக்கெல்லாம் சிறிது நேரம் ஓய்வு. சிறிது நேரம். இந்த சிறிது நேரம் ஓய்வு எதுக்கு தெரியுமா? டீ சாப்பிட. அண்ணன் கரெக்டா சொல்றாரு. சிறிது நேரம் ஓய்வு டீ சாப்பிட. அதெல்லாம் சிறிது நேரம் ஓய்வு சிறுநீர் கழிக்க சிறுநீர் கழிப்பதற்கு பாவம் இல்லையா? பாவம் நைட்ல இருந்து 3 மணில இருந்து உட்கார்ந்து இருக்காங்க. மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீர்களா? நான் பாடின பாட்டுல ஏதாவது புரிஞ்சா உங்களுக்கு? எங்க புரிஞ்சனால தானே கை தட்டினாங்க. அவங்களுக்கு புரிஞ்சனால கை தட்டினா உனக்கு என்ன புரிஞ்சுச்சு? என்ன பார்த்தா சொன்னீங்க ஒன்றும் தெரியல. ஆமா யார் நீங்க? நல்லா இருக்கீங்க? முதல்ல நல்லா இருக்கீங்களா? ஏங்க நான் பெரியாதிபத்தில இருந்து வரேன். இப்படி கேட்கலாமா? இது கலாச்சாரம் ஆகுமா? சரினே போடா. தமிழருடைய பண்பாடு வீட்டுக்கு வந்தவங்களை யாரா இருந்தாலும் வந்தவங்களை வாங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா அதே மாதிரி ஒரு மனுஷன் வந்திருக்காருன்னா வந்த மனுஷன் வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது விளக்கு. அதான் கேட்டு நல்லா இருக்கீங்கல்ல? இருக்கு. வீட்டுல கொண்டாட்டிகள் பிள்ளைகள் இருப்பாளுங்க. இருப்பாளுகள்னு அசால்ட்டா சொல்றியா? இப்ப நிறைய இருக்கும். ஏங்க ஒருமை பன்மை. அதே இருப்பாளுகள்னா நிறைய ஆள் இருக்கான்னு கேட்டேன். ஆமாங்க உள்ள நிறைய இருக்கலாம்டா. கொண்டாட்டி நிறைய இருக்குமா? ஏன் இருக்கக்கூடாது? விடுவா. மனைவி ஒருவனுக்கு ஒருத்தியா தானே இருக்கணும். ஆமாங்க அப்படி நிறைய இருக்குன்ற. சரி முடிஞ்சே வச்சுக்கிட்டு போறேன். எங்க பக்கத்து வீட்டுல சோறு நம்ம வீட்டுல இல்ல. அன்னைக்கு உழ வைக்கல. பக்கத்து வீட்டுல சோறு குழம்பு வாங்குறது இல்லையா? ஏண்டா எரும மாடு சோறு முண்டாட்டி ஒன்னாடா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நேரம் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கு. யார் யாரை பார்த்து கேட்கணும் தெரியுமா? யாரை கேட்கணும்? யாரை பார்த்து இந்த வார்த்தையை கேட்கணும்? சரி சரியா? எங்க யாரை வந்து கேட்கணும்னா யாரு கேட்கணும்னு சொல்லுங்க. ஒண்ணு நீங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. வந்தவரை நான் நீங்க யாரு நல்லா இருக்கீங்களா? நீங்க யாரு என்ன நான் கேட்கணும். உன் இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆமா நீ தானே என்னை பார்த்து கேட்கணும். அதுதான் நீங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் கேட்கலையே என்ன? ஏங்க இப்பதாங்க வரோம். யாரப்பனே? என் மகனுக்கு அப்ப கிருத்தன மனம் பேசக்கூடாது. சும்மாவே பெரிய மிரட்டினா பயந்துரும்னா அது முந்தா நாள்ல 10 பேர் திருப்பத்தூர்ல என்னை அடிக்க வந்தாங்க. என்ன ஒரே ஆளுக்கு கும்புரை விட்டுங்கடா. நீ எல்லாம் பேசலாமா வீரத்தை பத்தி?
யார அப்படின்னு கேட்டா இன்னார் மயன் நான் சொல்லணும். நீங்க என்னடா அதுல விவரமா பிரிச்சு யாரு? அம்மா நீங்க வினயமா பேசுறேன், நான் வினயமா பேசக்கூடாதா? அப்ப நான் வினயமா பேசினா நீ பேசுவ. பேசத்தானே வந்திருக்கான். அப்படி நான் பேசி உன்னால அதுக்கு பதில் ஈடு கட்ட முடியலைன்னா பாப்பா ஒண்ணு இந்த இடத்துல நீங்க தோக்கணும், நான் ஜெயிக்கணும். செவிக்கிறீங்க இல்லைன்னா நான் ஜெயிக்கணும், நீங்க தோக்கணும். என்ன சோஸ்திரம் ஆண்டவர் செவிக்க போறியா? அம்மா சரி, என்னுடைய வார்த்தைகள் உனக்கு இப்ப நீ சொன்ன வார்த்தை கொண்டு நான் புராணத்துக்குலாம் போகல. நடைமுறையா நீ சொன்ன வார்த்தையில இருந்தே ஆரம்பிக்கிறேன். பேசுங்க. நான் என்ன கேட்டேன்? யாரப்பனேன்னு கேட்டேன். ஆமா. அதுக்கு நீ என்ன வார்த்தை சொன்ன? என் மயனுக்கு அப்பேன் நான் சொன்னேன். ஓ மயனுக்கு அப்பேன் நீதானா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லி இல்லைன்னா இல்லை நான் தான் அப்பேன். உன் பிள்ளைக்கு நீ தான். ஓ மயன் நீ அது யாருக்கு பிறக்கும்? என் முண்டாட்டிக்கு. ஓ மயன்னா உனக்கு பிறக்காதா? அப்புறம் என்ன தன் வீட்டில் பேக்க தூக்கிட்டு கிளம்பல ஒரு கலெக்டர் முண்டை மூஞ்சில முடிச்சேன். வந்திருந்து நாடா எனக்கு பித்து கொண்டது மாதிரியே இருக்கு. உனக்கு தானே பிள்ளை? ஆமாயா, எனக்கு பொண்டாட்டி போறதா என் பிள்ளை தானையா? உன் பிள்ளைய போய் பொண்டாட்டி வச்சிருக்குது, உன்னால பிள்ளை வைக்க முடியல. அட கல்யாணம் பண்ணா என் பொண்டாட்டி தானே வைக்கும், பக்கத்து வீட்டு பொம்பளை வைக்கும். என்னைய பார்த்து பேசியா? பிள்ளை பெத்தது யாரு? என் பொண்டாட்டி. அப்ப என் பிள்ளை யார் பிள்ளை? என் பிள்ளை. எப்படி அது பத்த பிள்ளை பிள்ளையாங்க? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தண்ணியை போட்டு தூங்கணும். பழமொழியை மாத்தாத. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் தாய் மகன் வேற. உனக்கு பசிக்குது, உன் மொண்டாட்டி பத்ததுனால அது உன் பிள்ளை இல்ல. சரி, உனக்கு பசிக்குது. ஒரு 2 தட்டு சோத்த கூடிய மொண்டாட்டிட்டு போய் இந்தா தின்னு ஊட்டினா ஓம் பசி நிக்குமா? அது எப்படிங்க நிக்கும்? என்னங்க நியாயமா அது? உனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடுறேன். உன் மொண்டாட்டி பசிச்சா என் முன்னாடி சாப்பிடுறேன். அப்ப மொண்டாட்டி பிள்ளை வந்தா யாரு பிள்ளை? வீடு வாங்க. என்னையாது ஏயா என் பொண்டாட்டி பிள்ளை வந்தா என் பிள்ளை தானையா? எப்படா உன் முன்னாடி பிள்ளை வந்தா? நாங்க கல்யாணம் பண்ணா பிள்ளை வந்துமா? அம்மா எப்படி கல்யாணம் பண்ணி காங்கிரீட் போடணும். எரும மாடு காங்கிரீட் போட்டா பூரா அடைஞ்சு போயிடும். எங்கிட்ட பிள்ளை வரும்? கல்யாணம் பண்ணி இது ஒண்ணு பிள்ளர்னு பாட்டணுமா? யாரா பிள்ளரு? கல்யாணம் பண்ணி முதல் இரவு நடத்தணும். ஓஹோ, முதல் இரவா? முதல் இரவுக்கும் கடைசி இரவுக்கு என்ன வித்தியாசம்? முதல் இரவு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பெட்ல பூவை போட்டு நம்மளை படுக்க சொல்லுவாங்க. ஓஹோ, அது முதல் இரவா? ஆமா. கடைசி இரவுனா நம்மளை படுக்க போட்டு 1000 மாலையை கொண்டா மேல விடுவாங்க. நல்ல விளக்கம். முதல் இரவு யாராருக்கு நடக்கும்? தாலி கட்டுறவளுக்கும் தாலி வாங்குறவளுக்கு நடக்கும் முதல் இரவு. சபாஸ்ரா. உலகத்துல எல்லா பேரும் முதல் இரவு புருஷன் முன்னாடி 2 பேர் தான் கொண்டாடுவாங்க. ஆனா நீ மட்டும் வித்தியாசமா 4 பேரோட கொண்டாடி இருக்க வருவே. எப்படி? என்ன சொன்னப்ப வார்த்தை? தாலி கட்டினவளுக்கும் தாலி வாங்கினவளுக்கும் நடக்கிறது தான் முதல் ராத்திரின்னு சொன்னேன். தாலியை கட்டினது யாரு? அந்த தாலி வாங்கினது யாரு? உன்னுடைய மனைவி. ஆமா. உன் முண்டாடி இடத்துல நீ தாலி கட்டினியா? ஆமா. எத்தனை முடிச்சு போட்ட? நான் ஒரு முடிச்சு போட்டேன். மொத்தம் எத்தனை முடிச்சு போடணும்? 3 முடிச்சு போடணும். முதல் முடிச்சு போட்டது நான். 2வது முடிச்சு போட்டது எங்க அக்கா. 3வது முடிச்சு போட்டது என் தங்காச்சி. கல்யாணம் முதல் இரவு யாராருக்கு நடக்க? முதல் இரவா யாராருக்கு நடக்க? தாலி கட்டினவளும் தாலி வாங்கணும் நடக்கும். தாலி யாராரு கட்டினீங்க? நான் எங்க அக்கா என் தங்கச்சி. இந்த வெக்கம் கட்டானே அக்கா தங்கச்சி முதல் போயிருக்கிய. இது என்ன முதல் இரவா முட்டை கோச்சு நடக்கல? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்ன பேச்சுக்கு கிழிச்சீங்கன்னு விவரமா பேசுறோம்னா யாரா போனது? அட தான் போனோம். யார் போனா அந்த சொல்றேன். அப்புறம் யார் போனா விடு. உன்னுடைய உதவியாலும் உன்னுடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பாலும் ஒரு குழந்தை வந்துச்சு. அப்பாடா. நான் அதை அழுத்த விரும்பல. நான் அதை அழுத்தினா நீ பச்சையா சொல்லுவேன். இது எனக்கு தேவையில்லாதது. ஓ உதவியும் உன்னுடைய மனைவியுடைய ஒத்துழைப்பு பிள்ளை வந்துருச்சு. ஆமா. ஓ முண்டாட்டி பிள்ளை வந்தனால அது உன் பிள்ளை. ஏன் பிள்ளை? நீ போய் ஒரு மாமரம் மாங்கன்னு வைக்கிற. சரி. என்ன கண்ணு? மாங்கன்னு வச்சது யாரு? நான். கண்ணு சின்னதா இருக்கு. தண்ணி ஊத்தணும். பெருசாகும். ஆமா. மரம் ஆயிடுச்சு. மரம் ஆயிடும். மரத்துல இருந்து என்ன வரும்? மரத்துல இருந்து முதல்ல என்ன வரும் கூட பழம் வருமா? உன்கிட்ட போய் கேட்கிறேன் பாரு. முதல்ல இது வரும் பூவு மொட்டு. அவன் முட்டு. அடுத்து பூவு. ஒரு அரும்பு வருமா மொட்டு வருமா? ஐயா எதுவோ வரும். மாம்பழம் வந்துடும். சரி, முதல்ல பூ வருது. கணக்கு பூவுல இருந்து பிஞ்சு. பிஞ்சுல இருந்து காயில இருந்து பழம். என்ன பழம்? மாம்பழம். வச்சது யாரு? நான் தான் வச்சேன். அப்ப அது யாரு பழம்?
ஏம்பலம் ஊர்ல ஆளார் மட்டும் செருப்புலயே அடிப்பாங்க. மாம்பழம் யாது? பொண்டாட்டி யார் பொண்டாட்டி? ஏன் பொண்டாட்டி? மரம் யாருட்டு மரம்? ஏமரா? ஓ பொண்டாட்டி பிள்ளை வந்தா யார் பிள்ளை? ஏன் பிள்ளை? ஓ மரத்துல பழம் வந்தா யார் பழம்? ஏம்பலம்னு எப்படியா சொல்ல முடியும்? எப்படிடா ஓம்பளம் இல்லாம மாம்பழமாக மாம்பழம் எப்படி மாறும்னு ரெண்டுக்குமே காரணம் நீதானே. ஆமா. எப்படி வரும்? ஏ தண்ணியை ஊற்றி வளர்த்தா அது மாங்காய் இருந்தாலும் பழமா மாறிடுச்சு. பழம் ஓம்பு தானே. ஆமா. பழத்துக்கு பேர் தானே மாம்பழம். புரியுதா நான் சொல்றது? பழத்துக்கு மாம்பழம். பழத்துக்கு பேர் தான் மாம்பழம். சரி. முதல்ல ஒரு பழம் வருது, அந்த பழத்துக்கு பேர் வைக்கிறேன். ஆமா. மாமரத்திலே இருந்து வந்தனால மாம்பழம். மாம்பழம். ஆனா மரம் ஓம்பிட்டு பழம் ஓம்பிட்டு. ஆமா. நாளைக்கு போய் சந்தையில போய் நின்றுட்டு வாங்க 1.5 கிலோ 150 ரூபா. ஏம்பழம். ஏம்பழம் சொல்லி ஏம்பழம்னே, ஆனா பேர் மாம்பழம். ஏம்பழம் பேர் மாம்பழம். வாங்க நீங்க வாங்கினா உங்க பழம் அப்படின்னு நான் சொல்லணும். மாமரம் மாங்கன்று வரணும், நம்ம எதை வைக்கணும்? மாங்கன்னு வைக்கணும்னா மாங்கொட்டை வைக்கணும். சபாஸ். அப்போ ஓம்புல வந்ததுக்கு ஏங்கொட்டை. ஐயோ யாருன்னு தெரியுறதா? என்னை யாரும் சொன்னா தானே தெரியும். நீ கேட்கணும்ல. அதான் சொல்லுங்க. நாரதன் பாருங்க. நாரதன் எங்க இருந்து வாருங்க? தேவலோகத்துல இருந்து. தேவலோகத்துல இருந்து எப்படி வாருங்க? ககன மார்க்கமா. ககன மார்க்கம்னா பறந்து வர்றது. யாரு? நாரதர் தான் பறந்து வருவாரியா? நீங்க பறந்து வந்தாலும் புழுந்தே இருக்கும். அது 9 மணிக்கு புதுக்கோட்டையில வண்டி எடுத்தது 10 மணிக்கெல்லாம் வந்துச்சு இங்க. பாத்தியா, அதுக்கு பேர் தான் பறந்து வர்றது. நல்ல வேலை நான் தூங்கிட்டேன். முன்னால திருன்னு வந்து வண்டி. நீங்க பறந்து வந்தீங்க. உட்காருவ முன்னாடி ககன மார்க்கமாக வந்து. ககன மார்க்கமா? ஆமா. நீங்க அப்படி வல்லைங்கிறேன். வந்த எனக்கு தெரியாதா? எங்க வல்லைங்கிறப்ப வந்து எனக்கு தெரியாதுன்னா வந்தவன் நீ நான் பொய்யா சொல்றேன். என்னை பாத்தியா? ஆமா. எதுல வந்து இல்லையா 9 மணியை போல அந்த நாடா வண்டியில ஏறினேன். எங்களை வேணாம் காணா அந்த வண்டியில ஏறி இங்க பாக்குறேன். 12 மணியை போல இப்படி மயில சுத்திக்கு இருந்தேன். 12:30க்கு அந்த தூக்கு சட்டியை புட்டிங் பண்ணேன். தூக்கு சட்டியா? ஆமா. அதே நீ சொல்றது கார்த்தி பயில. சரி. என்னுடைய நாமதயம் நாரதர். ஓ நீங்க நாரதர். நீங்க மேலாத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. உங்க அப்பா யாரு? பிரம்மா. பிரம்மா என்ன உனக்கு தெரியுமா? இவ்வளவு ஆச்சரியமா கேக்குற? அப்பா நல்லா இருக்காரா? என்றுமே இறப்பு இல்லாதவரியா, ஆரோக்கியமானவரியா? தேங்கிறது தெரியாம அப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். வியாபாரமா நல்லா போயிட்டு இருக்கா? வியாபாரம் என்ன வியாபாரம்? நல்ல மஞ்சளுக்கு புள்ள வந்திருக்கப்பா. மணிக்கல்ல ஓவியமான நல்ல செலவாளி. என்னைய கண்டுட்டா முந்தா நாள் கூட திருப்பத்தூர்ல ஒரு கோட்டு வாங்கி ஆளு கட்டி சாப்பிட்டோம். ஊர்ல நான் தான் கொடுத்து அந்த ஆள் தான் மிச்சர் பாக்கிடுவாங்க. எங்கப்பாவா? அப்படி செலவாளிக்கு பிறந்தாலும் 100 வேலும் கட்ட 200 வேலும் கட்ட ஒரு சட்டை எடுத்து போடக்கூடாது. நீ யார சொல்லிக்கிருக்க? திருப்பத்தூர்ல மரம் வாங்கி வெட்டுறாரு அவர் பிரம்மா. அவர் மாதிரி தானே? அரே நான் நாரதன்னா நானே தெய்வமா, அப்புறம் எங்க அப்பா தெய்வமா இருக்க மாட்டாரா? ஓஹோ மூர்த்திகளில் ஒருவர் பிரம்மதேவன். ஓ அந்த பிரம்மாவா? அப்படி சொல்ல வேண்டியதா? ஏன்டா அது எங்க உண்டு மரம் வெட்டவர்கள்? உங்க அம்மா சரஸ்வதி. சீனிவடி கம்பெனி ஓனர். எதையுமே சீனிவடி சீட்டு புட்டு போது கஞ்சு புருப்புடுனே சொல்லுது. அணுகுண்டு நல்லா வெடிக்க வைக்கிறியா? இல்லை வச்சிருவாங்க. என்ன கொஞ்ச நாள் வச்சிருவாங்க. நீ சொல்றது வேறயா? நான் சொல்ற சரஸ்வதி நாவுக்கரசி வீணை கிரமேந்தி வெள்ளித்தொழுத்தி வெள்ளிப்படிமுட வெள்ளைக்கமலத்தில் விட்டிருந்து வெளி அரியாசனத்தில் இன்று என்னை அரசரோடு சரியாசனம் வைத்த வாணி அப்படிங்கிற கலைவாணியினுடைய மைந்தன். நீங்க நாரதருங்கிறீங்க. அம்மா. உங்க அப்பா பிரம்மா. சரி. உங்க அம்மா சரஸ்வதி. அம்மா. சரி. உங்களுக்கு கல்யாணம் ஆசை இல்லை. வெறுத்துட்டேன். வேணாம் வெறுத்துட்டு ஒருத்தன் ஒரு பொருளை வெறுக்கிறான்னு வச்சுக்கல, என்ன காரணமா இருக்கு சொல்லுங்க? அது மேல ஒரு ஆசை இருக்காது, ஒரு விருப்பம் இருக்காது. சாப்பிட்டோம். ஏன்னா அதை நிறைய சாப்பிட்டுருப்பேன். அதனாலதான் வேணாம்னு வெறுத்து சாப்பிட்டு பட்டு திட்டிருப்பேன். அதனாலதான் வேணாங்கிறது. அந்த மாதிரி எனக்கு வேணான்ட்டேன். வேணாம்னு வெறுத்துட்டேன். சுத்தமா இல்லையே. இல்ல ஆசை இல்லை. எங்க ஆபரேஷன் பண்ணியா? கட்டுமாடியா? எதுக்கு ஆசை வராம இருக்கா? இல்ல இல்ல நான் நினைத்தாலே ஆசை வருது. பணமேல கொஞ்சம் முத்துட்டா இருக்கியா? டேய் நான் நினைச்சா பாக்குறேன். காசுலயும் கூட கட்டுறோம். நினைத்தாலே நிறுத்திடுவோம் ஆசைய. நீ நல்லாத்தான் பேசுவே. நீ என்ன குணம் பேசணும்? இல்ல ஆசை இல்ல. சரி. முற்காலத்துல அது இருந்துச்சு. எத்தனை கல்யாணம் பண்ணீங்க? ஒரு 52 கொண்டாட்டியை கட்டினேன். அதே ஆள் உடஞ்சிட்டாப்புல. 52 பொண்டாட்டி. ஆமா. சரி நான் கேட்கறேன். நீ பொண்டாட்டி கட்டியா? பொண்டாட்டி கம்பெனி வச்சு நடத்துறியா? நீ என்னடா பண்ண ஆரம்பத்துல வந்தோடனே முடிஞ்சவே கட்டிக்கலாம். இல்ல 52 பொண்டாட்டியை கட்டினார். 60 பிள்ளைய பெற்றார். வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டார். 52 பொண்டாட்டி 60 பிள்ளை. ஆமா.
சரி நான் கேட்குறேன், நீ வேற வேலைக்கே போல, இதான வேலை? சாப்பிட போல, இதான சரி 60 பிள்ளை எப்படி பத்தாரு நினைக்கிற? நாரதர் பின்னாக மாறி நீரா ஒரு பிள்ளை பக்கம்னா எவ்வளவு நாள் ஆகும்? நாங்கெல்லாம் ஒரு பிள்ளை பக்கம்னா குறைஞ்ச வச்சா எத்தனை மாசம்னு ஆகும்? நீ ஓயாம எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்கறது அவரை முடியா போ. அவரும் தெரியாம தான் நிக்கிறாரு. 10 மாசம் ஆகுமா? ஆமா 10 மாசம் இல்லைன்னா 2 மாசம் ஆகும். 2 மாசத்துக்குள்ள 10 2 12 மாசம் ஆகுங்களே. ஆனால் நாரதர் 1.5 மணி நேரம் 3.25 நாளிகையில் 60 பிள்ளைய பத்தாரு. 1.5 மணி நேரம். சரி நான் கேட்கறேன், நீ புள்ள பத்தியால வேப்பம் பழமா பெருக்கி ஆடு ஆமா ஆடு புழுக்க விடும்போது பாத்திரியா போட்டு நானாவது 1.5 மணி நேரத்துல 60 பெற்றேன். விநாயகருக்கு மொத்தம் வல்ல 15 உண்டாட்டி. சரி 3 உண்டாட்டி சித்தி புத்தி வல்லவையின். சித்தி புத்தி நாரதருடைய தங்கச்சிங்க. அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வல்லவைன்னு ஒரு அரக்கி. ஆமா அவ என்ன பண்றா, அசுரங்களையா உருவாக்கிட்டே இருக்கா. சரி இவங்க புறம் கொண்டுகிட்டே இருக்கா, தேவரெல்லாம் உருவாக்கிட்டே இருக்கா. எப்படி உருவாக்குறா அப்படின்னா 300 உள்ள வெளியில வரும். நாங்க மூக்குனா குசு வரும். முக்குக்கு 300 உள்ள பத்தவனா இருக்கும்போது நான் 60 உள்ள பத்தது பெருசா பேசுறியா? சரி சரி உங்களுக்கு 52 பொண்டாட்டி 60 புள்ள. ஆமா ரேஷன் கார்டு வாங்கிட்டீங்களா? ஏங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் 3 கிராமத்தை வச்சிருந்தா இப்படி கொடுப்பாங்க. மனிதன் ஆனா என்ன அடுத்த வருஷம் நீங்க கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. எதுக்காக சொல்றீங்க? ஒரு ஓட்டுக்கு 2000 நீங்க தான் கோடீஸ்வரன். 52 உண்டாட்டி 60 உள்ள ஆக மொத்தம் தலைக்கட்டு 100க்கு மேல போகுது. பெரிய லெவலுக்கு ஆக போறீங்க. அதெல்லாம் மனுஷன் உனக்கு தாண்ட ஆசை பணத்து மேல, எங்களுக்குலாம் இல்லையா? சரி 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 சாமி, இப்ப என்ன விஷயம் பண்றீங்க? எனக்கு 1000 வேலை இருக்கு. நீ எதுக்கு என்னை தடுத்த முதல்ல? எங்க என் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, அப்புறம் நீ எதுக்கு தடுத்தேன்னா? எது ஓ இடம்ங்கிற? இந்த இடம் ஓ இடம் நான் எப்படி நம்புறது? ஏங்க நாங்க தான் தங்கி இருக்கோம். அந்த போட்டு நீ ஒரு இடம் இதுல என்ன இருக்கு? வள நாடு எங்க நாடு இது. சரி இருக்கட்டும். நீ தங்கி இருந்தால் ஓ இடம் ஆயிருமா? ஆமாங்க, நாங்க தானே இங்க இருந்து காவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் உன்கிட்ட கேக்குறேன், நல்லா இருக்காருங்க. இந்த உடம்பு உனக்கு சொந்தமா? இல்ல இருக்கவரே சொந்தம். எது இருக்க வரைக்கும் உசுர் இருக்காரு. அதே மாதிரி இந்த இடத்துல நீ இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சொந்தம். சொந்தமா இருக்கிறவரே சொந்தம் தானே. இந்த இடம் உனக்கு இருக்கு. நான் என்ன வச்சிருக்க நீ? ஏங்க இந்த இடங்களை எது வச்சிருக்கேன்? அத்தாச்சி இருக்குல்ல, நீ வச்சிருக்கியா? ஆமா. உனக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? எங்க அண்ணன். எதை? அத்தாச்சியா? உன் அண்ணனுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? எங்க அப்பா. ஒப்பனுமாடா? அது மொத்தம் ஒப்பே வச்சிருந்தாருன்னா உனக்கு முறை மாறுமே. எதை நீங்க கேட்குறீங்க? இல்ல நீ அத்தாச்சி வச்சிருந்தா சரி. ஐயா ஐயா, இந்த இடத்துக்குள்ள அத்தாச்சின்னா பட்டாவுக்கு இப்ப மாற்று பேர் அத்தாச்சி. அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சி இல்ல. அது பேர் அத்தாச்சி. இட்டு போடு. அத்தாச்சினா அண்ணன் முண்டாட்டின்னு அர்த்தம். இப்படி ஊருக்குள்ள சொல்லி தெரியாது. விட்டு போடணுமா? ஆதாரம் இருக்காத இடம் இடம் இருக்கு. இருக்குல்ல. எந்த இடமே யாருக்குமே நிரந்தரம் இல்லைன்னு சொன்னா இருக்கிற வரைக்கும் சொந்தம் அப்படின்றீங்க. ஆமா ஆமா. உங்க பேர் என்ன? என் பேரு வீரத்தேவை. எதுக்காக உங்களுக்கு இந்த பேர் வச்சாங்க? எங்க அப்பா வந்து நீ போய் வேட்டையாடி பல வீரம் செஞ்சிருக்கடா, அதனால உனக்கு வீரத்தேவன் எங்க அப்பா பேர் வச்சாரு. ஏதாவது ஒரு வீரம் செஞ்சதை சொல்லு. எங்க புளிய குத்தி கொண்டு ஒரே குத்திட்டேன். எதே புளிய? நீயா? ஆமா. அது எவ்வளவு வேக தமிழ்நாடு, அதாவது இந்திய மாநிலத்தினுடைய, இந்திய நாட்டினுடைய தேசிய விலங்கு அது. தேசிய விலங்கு வந்து புலி. அது 1972க்கு அப்புறம் தான் புலி. இப்ப சிங்கம். எப்ப சிங்கம்? இப்ப நேற்றுல இருந்து முந்தானத்துல. 1972க்கு அப்புறம் தான் தேசிய விலங்கு புலி. அதுக்கு முன்னாடி வேற ஒண்ணு இருந்துச்சு. எதுக்காக தெரியுமா புலிய தேசிய விலங்கா வச்சாங்க? ஏன் சொல்லு. புலி வந்து குழம்புக்கு நல்லது. அரே நீ புளியம்பழத்தை சொல்லிக்கிறியா? போய் நான் அப்ப ஏற்பட்ட புலியினுடைய தன்மை என்ன தெரியுமா? எவ்வளவு வேகமா ஓடுது. மனுஷனை கண்டாலே அடிச்சு கொண்டு விடுனா நீ எப்படா குத்துன? நாங்கள் ஒரே குடுத்தேன். பெராட்டி போல ஒரே குடுத்தேன். செத்து போச்சா? ஆமா. அடைய உனக்கு இன்னைக்கு நான் ஒரு புது பேர் வைக்கலாம்னு இருக்கேன். என்ன பேர் வைக்கலாம்? புலியவே குத்துறனால நமக்கு இன்னைக்கு வீரத்தேவன் சாதாரண 4 பேர்த்த அடிக்கிறவன கூட வீரன் சொல்றாங்க. அப்படி பேசுங்க. புலிய குத்துறனால இன்னைக்கு நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். சொல்லுங்க. மதுரைங்கிற ஒரு மாநகரத்தை ஆமா ஒருத்தன் இங்க காப்பாத்துறேன். ஆமா. மதுரையை காப்பாத்துறதுனால அந்த வீரனுக்கு பேர் என்ன? மதுரை வீரன். அவனுடைய இயற்பெயர் முத்து வீரன். அந்த மதுரையை காப்பாத்துறதுனால மதுரை வீரன். பருத்தி காட்ட ஒருத்தன் காப்பாத்துறேன். அந்த வீரனுக்கு பேர் என்ன? பருத்தி வீரன். புலியை கொண்டதுனால உன்னை இன்னையில இருந்து புலித்து வீரன். ஐயோ புலி குத்துன வீரன். உங்க அப்பா பேர்? எங்க அப்பா ரம்பிராஜ். அவருக்கு ஏதாவது பேர் வைப்போமா? ஐயோ ஒண்ணு வைக்க வேணாம். அம்மா பேரு? எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. அண்ணன் தம்பி நீங்க எத்தனை பேரு? 7 பேரு. நீங்க சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு சுப்பிரமணி கடவுளை வேண்டிக்கிட்டு. வாயில நல்லாவே வராது எதுவுமே. அதனாலதான் வாங்கி இப்படி போச்சா உனக்கு? சுப்பிரமணிய போச்சு நீ பண்ணிட்டு ரூம்ல என்ன? நீங்க முதல்ல போயிட்டு வந்து கொடுத்தீங்க.
என்ன இருக்கா இங்க வந்திருக்க? ஐயா நாங்க காவல் பார்க்கறதுக்கு வந்த நினைவை கேட்டு சொன்னாங்க ஐயா. அப்படித்தான் நீ பரவற அப்படித்தான் பண்ற. ஐயா காவல் பார்க்கறதுக்கா வந்திருக்கான். எங்க யார் அப்பா யார் வந்திருக்கீங்க? நான் என் ஆளு என் தங்கச்சி உள்ள பொம்பளை பிள்ளை இருக்கா? 2 லேடிஸ் இருக்காங்க. அவ்வளவுதானா? அவ்வளோன்னா என்னதான் இப்ப என்ன கணக்குல நீங்க வந்திருக்கீங்க? சரி, 2 பெண்கள். 2 பெண்கள். 2 பெண்கள் யார் யார்? ஒன்னு என் ஆளு ஒன்று இருக்கு, என் தங்கச்சி ஒன்று இருக்கு. உனக்கும் ஒரு ஆளா? என்னையா குப்பையில இருக்கிற கொட்டாச்சி கூட உன்னை கோர்த்துக்கிறதுக்கு நாங்க கோர்க்கப்படாதா? நல்லபடியா செய்யி. உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. ஆமா. உன்னுடைய காதல். ஆமா. மற்றொன்று ஒன்று என் தங்கச்சி. அண்ணன் தம்பி 7 பேர் தான் சொன்ன. இந்த பிள்ளை எப்படி வந்துச்சு? இது எடுத்து வளர்த்தது எங்க? காட்டுல. எப்படி? நான் எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாரும் வேட்டையாடி போய்க்கு இருந்தோம். பலே. போயிட்டு பள்ளத்துல குகா குகா குகான்னு கத்திரி கடைஞ்சி பொம்பளை புள்ள. சரி. அதை தூக்கி அந்த வளர்த்து ஆளாக்கி பேராக்கி இங்க வச்சிருக்கேன். ஆகா, ஆகா, சரி அதெல்லாம் இருந்து போகுது. இது என்ன நிலம்? இதா குறிஞ்சிங்களா? நல்லா பாக்குறதுக்கு இவ்வளவு ரம்மியமா இருக்கு. ஆமாங்க. இந்த குறிஞ்சி நிலத்துல 2 வகையான நிலம் இருக்க மாதிரி தெரியுது. ஆமா. என்னென்ன? இந்த இருக்குல்ல பச்சை பச்சை இருக்குல்ல. ஆமா. இந்த குளத்துக்கு இங்கிட்டு கிடக்குறது. அந்த இருக்கா பள்ளத்துக்கிட்டே. இது நஞ்ச. ஓகோ. இந்த ஊதா கலர் இருக்கா அது புஞ்ச. 2 நிலம். ஆமா. நன்சை புன்சை. இந்த நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? அதுக்கு மேல அர்த்தம் சொல்லுங்க. நஞ்சைனா நஞ்ச, புஞ்சைனா புஞ்ச. என்ன கேக்குன்னு புரியுதா? நல்லா புரியுது. நஞ்சைனா என்ன? புஞ்சைனா நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? ஆமா. நான் இஞ்சை நஞ்சை, பூ இஞ்சை புஞ்சை. அவனை எழுத்து பிடிச்சு சொல்லலையா? நான் இன்சை நன்சை பூஞ்சை புஞ்சை. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன சொல்ற? நஞ்சைனா நஞ்ச புஞ்சை கரும்பு புஞ்சை. என்னடா கேள்வி கேட்டா திட்டா? நஞ்சைனா நஞ்ச புஞ்சை தெரியாது எனக்கு. சரி நஞ்சைனா என்ன போட்டுக்க, புஞ்சைனா என்ன? நஞ்சையில வந்து அன்னைக்கு இது ஓட்டம், புஞ்சையில வந்து புஞ்சையில கம்பு ஓட்டுருக்கு, நஞ்சையில கேழ்வரகு ஓட்டுருக்கு. சரி உள்ள இருந்துட்டு போ. உள்ள இருக்கக்கூடிய 2 பெண்களை முதல்ல யாரை கூட்டியாரு? ஏன் ஆளு? சரி அந்த பிள்ளை வர வரைக்கும் நான் என்ன செய்ய? நீங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. 3ஆம் நம்பர் ரூம்ல உங்களுக்கு அழைத்து சுடுதண்ணி காப்பி வைங்க. அந்த வைக்கவா? அழைத்து வாருங்கள், பெண்ணை சந்திப்போம். போ. 52 உண்டாட்டியா? இல்ல பரவாயில்லாம போயிட்டு இருக்கு. வரமாட்டா நீ வாங்கிட்டு போயிருங்க. எப்படி அயாலு சிகி பூச்சி ஆமா. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, சேர்த்து போ. பூயாகிலே
எதுக்கு கூப்பிட்டீங்க என்னை என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க உனக்கு